ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிரபாரன் ஃப்ரம் ட்ரெக்கிங் வித் அகத்தியா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் வெள்ளையங்கிரி மலைக்கு வந்திருக்கோங்க. நமக்கு ரொம்ப நாளாக வெள்ளையங்கிரி மலை, பொதிகை மலை, சதுரகிரி மலையெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு. அதில் நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் வெள்ளையங்கிரி மலைங்க. இப்போ நம்ம வெள்ளையங்கிரி மலையுடைய மலை அடிவாரத்தில் இருக்கோம். இப்போ சரியாக டைம் 6 மணி ஆகுது. இங்கே பார்த்தோம்னா ஆல்ரெடி இரவு நேரத்தில் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பைக்கெலாம் நிறுத்தியிருக்காங்க. நீங்களும் ஓன் வெஹிக்கிள் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். நாங்கள் தருமபுரியிலேருந்து வந்திருக்கோம். அதனால் தருமபுரியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயினில் வந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்துக்கு பேருந்து வருது. ஸோ அந்த பேருந்தில் நாங்கள் வந்துட்டோம். இங்கே இங்கே ரெஃபர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இடம் இருக்குது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரியாக டைம் 6:18 ஆகுது. நாங்கள் இப்போ பயணத்தை தொடங்க போகிறோம். 2024 இந்த வெள்ளையங்கிரி மலை பயணம் எப்படி இருக்குது அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம மலையை ஏறிக்கிட்டே நான் ஒவ்வொரு தகவலும் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. இப்போ நேரம் பார்த்தோம்னா சரியாக 6:10 ஆகுது. இங்கே பார்த்தோம்னா நிறைய பேர் மலையேறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நேற்று காலையில் ஏறிட்டு இரவு லேட் நைட் கீழே இறங்கியிருப்பாங்க. அதனால் இங்கே படுத்து தூங்கிட்டு அடுத்து பொழுது விடிஞ்சோடனே வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. இது விடியற்காலை நேரம் அப்படின்றனால மலை அடிவாரத்தில் இருந்த வெள்ளையங்கிரி ஆண்டவருடைய சன்னதி திறக்கலைங்க. ஸோ நாம் நேராக மலை ஏறி மலை உச்சியில் இருக்கிற வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்துருவோம். நாம் இப்போது மலை ஏறதுக்கு தயாராகிட்டோம். நம்ம மலை ஏறும்போது மேலே எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், பீடி, சிகரெட் போன்ற பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்து போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ மலை ஏறதுக்கு முன்னாடி நம்மளை வனத்துறையினர் முழுமையாக செக் பண்ணுவாங்க. ஏதாவது பிளாஸ்டிக் பொருள் இருந்துச்சு அப்படின்னா பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம 20 ரூபா கொடுத்துடணும். நம்ம அந்த பாட்டில் கொண்டு ரிட்டர்ன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 20 ரூபா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி தின்பண்டங்கள் ஏதாச்சும் பிளாஸ்டிக்கில் எடுத்து போனீங்க அப்படின்னா அதையும் ஒரு நியூஸ் பேப்பரில் கட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி முழுமையாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளை மலையேறதுக்கு அனுமதிக்கிறாங்க. வனத்துறையினர் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மலையேற ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் இந்த மலை ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மூங்கில் தடி தேவைப்படும். கோவிலில் என்ட்ராகிற இடத்துலேயே மூங்கில் தடிகள் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடியுடைய விலை 30 ரூபா. நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மலை ஏறிட்டு கீழே இறங்குறவங்க இந்த இடத்துல தடி எல்லாமே கீழே தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துலையும் நல்ல ஸ்டிக்காக தேடி பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். நானும் என்னுடைய நண்பர்களும் இந்த இடத்துல தான் ஒரு நல்ல தடியை எடுத்துக்கிட்டு எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம். சரி, நம்ம இப்போ இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் நார்த் அல்லது சவுத்துலேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வந்துடுங்க. கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கின உடனே எக்ஸிட் வழியாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தோடனே ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுடைய ஆப்போசிட்டில் இருந்தே நீங்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு டைரெக்டாக பஸ் பிடிச்சி வந்துடலாம். நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூண்டி போகிறதுக்கு பஸ் இருக்கும். அந்த பஸ் எல்லாமே வெள்ளையங்கிரி மலைக்கு தான் போகும். இப்போ வெள்ளையங்கிரி மலைக்கு போகிறது சீசன் அப்படின்றனால எல்லா டைம்லையும் பஸ் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் ட்ரெயினில் தான் வந்தோம். ட்ரெயின்லேருந்து வந்த உடனே நண்பர்கள் சொன்னாங்க காந்திபுரம் போயிட்டு அங்கேருந்து தான் பஸ் வெள்ளையங்கிரி மலைக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ட்ரெயின்லேருந்து வந்துட்டு அந்த எக்ஸிட் வழியாக வெளியே வந்தோம். வந்த உடனே ஒரு டவுன் பஸ் ப்ரைவேட் பஸ் இருந்துச்சு. அதில் ஏறின உடனே எங்கே போகணுன்னு கேட்டாங்க. நாங்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு போகணும், அதனால் காந்திபுரம் போகணும் அப்படின்னோம். உடனே அவங்க ஏற்றிக்கிட்டாங்க. காந்திபுரம் போனோம். காந்திபுரம் போன உடனே அங்கேருந்து பூண்டிக்கு ஒரு பஸ் இருந்துச்சு. அது வெள்ளையங்கிரி மலைக்கு போகுமா. அந்த பஸ் என்னாச்சு அப்படின்னா திரும்பவும் ரயில்வே ஸ்டேஷன் வழியாகவே நமக்கு வெள்ளையங்கிரி மலைக்கு போச்சு. ஸோ போன இடத்துலேயே திரும்பவும் வந்து நின்னோம். ஸோ இதுலேயே எங்களுக்கு ஒரு 1/2 hour வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா எக்ஸிட்லேருந்து ஆப்போசிட்டில் போய் நின்னீங்க அப்படின்னா பஸ் அந்த இடத்துக்கே வருது. நீங்கள் அங்கேருந்தே டேரெக்டாக வெள்ளையங்கிரி மலைக்கு போயிடலாம்.
இதனால் உங்களுக்கு ஒரு 1/2 hour சேவ் ஆகுங்க. இந்த வெள்ளங்கிரி மலையானது மொத்தம் 7 மலையாக பிரிக்கப்பட்டிருக்குங்க. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதில் முதல் மலையும் 7வது மலையும் தான் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 மலையும் நம்ம முழுசாக ஏறி பார்த்துட்டு இந்த மலை பயணம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். இந்த மலை யாரெல்லாம் ஏறலாம் அப்படின்னா 10 வயதிலிருந்து 60 வரை உள்ள ஆண்கள் அனைவரும் வந்து மேலே ஏறலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பெண்கள் மேலே ஏறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மலை ஏறிட்டு இருக்கும்போது ஒரு சில பெண்கள் வந்து மலை ஏறி இறங்கிட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ இந்த மலையில் ஆண்கள் மட்டும்தான் ஏறணும் அப்படின்ற ரூல் வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்றது தெரியுதுங்க. இந்த விஷயத்தை நம்ம கூட மலையேறும் ஒரு சில சிவன் பக்தர்கள் இந்த மாதிரி ரூல் வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை, இது வந்து யாரும் கண்டுக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதையும் வந்து நம்மளால் கேட்க முடிஞ்சிச்சு. அடுத்ததாக இந்த மலையில் இப்போது ஏறுற எத்தனை பேர் ஏறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து மலையுடைய உச்சிக்கு வரதில்லைங்க. இப்போ 7 மலை அப்படின்றதுனால பாதி பேர் வந்து முதல் மலையில் 2வது மலையிலே வந்து திரும்பி வந்துடுறாங்க ஏற முடியல அப்படின்ட்டு. ஒரு சிலர் வந்து 4வது 5ஆம் மலை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 5 மலையிலேயே வந்து திரும்பி வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் இந்த மலை ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி, மன வலிமை, உடல் தகுதி இது எல்லாமே வந்து ரொம்பவே அவசியமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த அனைத்து தகுதிகளும் இருந்தால் மட்டும்தான் இந்த மலையுடைய உச்சிக்கு வந்து உங்களால் போய் சேர முடியுங்க. நான் இந்த வெள்ளங்கிரி மலை என அழைக்கப்படும் இந்த 7 மலைகளையும் போயிட்டு பல இன்னல்களை சந்தித்து இருந்தாலும் மலை உச்சியில் இருக்க வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசித்து ஆகணும் அப்படின்ற ஒரு மன வலிமை இருந்ததுனால மலை உச்சியில் போயிட்டு நான் தரிசிச்சுட்டு வந்தேங்க. ஸோ நீங்கள் முதன்முறையாக இந்த காணொலி பார்க்குறீங்க அப்படின்னாலும், நீங்கள் முதன்முறையாக வரப்போகிறீங்க அப்படின்னாலும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கீங்க பாதி வழியிலேயே வந்து திரும்ப கீழே இறங்கி போயிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து இந்த காணொலி வந்து முழுசாக பாருங்கள். நீங்கள் இந்த காணொலி முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த 7 மலையும் கடந்து மலை உச்சியில் இருக்கிற வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசித்த ஒரு உணர்வை கொடுக்க முடியும் அப்படின்னு என்னால் நம்ப முடியுதுங்க. நாம் இப்போ முதல் மலையை கடந்து முதல் மலையுடைய எல்லையில் இருக்கவங்க 2வது மலைக்கு போக போகிறோம். முதல் மலை அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா, முதல் மலையுடைய எண்டில் வெள்ளருக்கு விநாயகர் இருப்பார். அவரை நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம முதல் மலையை கடந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து இவரை தரிசிச்சுட்டு 2வது மலையை தொடங்கணும். இவரை வெள்ளை விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து அடைஞ்ச உடனே இவரை வணங்கிட்டு பக்கத்தில் வந்து ஜூஸ் கடை எல்லாமே இருக்குது. நம்ம வேணும் அப்படின்னா அங்கே ஜூஸு இல்லை மோர் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம குடிக்கணும்னா குடிச்சிக்கலாம். நார்மலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல் மலை கடந்த உடனே 2வது மலை வந்து சமதளமாக இருக்கும், இல்லை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு மலைக்கும் மற்ற மலை சளைத்தது இல்லை அப்படின்னு சொல்லணுங்க. முதல் மலை எவ்வளோ செங்குத்தாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மலையும் செங்குத்தாகவே இருக்கும், படிக்கட்டுகளும் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம முதல் மலையில் பார்க்கும்போது படிக்கட்டுகள் வந்து தொடர்ந்து படிக்கட்டுகளாக இருக்கும். ஆனால் 2வது மலையில் கொஞ்சம் தூரம் சமதள பாதி, அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டுகள் இருக்கும், திரும்பவும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும், திரும்பவும் படிக்கட்டுகள் இருக்கும், அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஆனால் வந்து இதுவும் வந்து செங்குத்தாக தான் இருக்கும். நம்ம முதல் மலையை கடக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. நம்ம 6:18க்கு சரியாக பயணத்தை தொடங்கணும். இந்த முதல் மலையை கடக்கிறதுக்கு வந்து 7:50 ஆகிடுச்சு. அதை கடந்து நம்ம இப்போ 2வது மலையில் போயிட்டுருக்கோம். நான் சொல்லியிருந்தேன்ல கொஞ்சம் தூரத்தில் வந்து அதுவும் படிக்கட்டுகள் ஸ்டார்ட் ஆயிருன்ட்டு. இப்போ பாருங்கள் படிக்கட்டுகள் தெரியுதா, இதுதான் நம்ம போயிட்டுருக்க பாதை. அடுத்ததான் இங்கே பார்த்தோம்னா ஒரு சில இடத்துல தாங்க கடைகள்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் கடைகள் போடுறதுக்கான வந்து பந்தல்லாம் அமைச்சிருக்காங்க. ஆனால் வந்து கடைகள் எதுவும் இன்னும் போடல. இந்த கடைகள்லாம் வந்து சிவராத்திரிக்காக தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு வந்து நிறைய கூட்டம் வருமா, அதனால் வந்து அன்னைக்கு இருந்து கடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளங்கிரி மலை பயணமானது இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த டேட்குள்ளே நீங்கள் வரதா இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மலை ஏற முடியாது. திரும்ப வந்து அடுத்த வருஷம் உங்களால் வர முடியுங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, மழைக்காலங்களில் யானைகள் கூட்டம் எல்லாமே வந்து இங்கே நிறைய இருக்குமா, அதாவது வந்து காட்டு யானைகள் எல்லாமே. ஸோ வந்து குளிர்காலத்தில் வந்து தண்ணிலாம் மேலேயே இருக்கும், அதனால் வந்து யானைகள் வந்து எப்போவுமே நடமாட்டிகிட்டே இருக்கும். அதனால் வந்து மனிதர்கள் வந்து நடமாடுறது வந்து ரொம்பவே கடினம், ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துடும். அதே வந்து வெயில் காலத்தில் வந்து மேலே தண்ணி இருக்காது, அதனால் வந்து யானைகள்லாம் வந்து கீழே இறங்கி போயிடுமா மலையிலிருந்து. ஸோ நம்ம இந்த வெயில் காலத்தில் மலை ஏறும்போது எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நம்ம தாராளமாக வந்து மலை ஏறி இறங்கலாம். அதுக்காக தான் வந்து February to May மாதம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போவும் மாலை அல்லது இரவு நேரங்களில் யானைகள் வரதா சொல்கிறாங்க. அதனால் வந்து பக்தர்கள் காலையில் மேலே ஏறிட்டு சாயந்தரம் வந்து சீக்கிரமாக கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே வரும் நண்பர்கள் எல்லாமே பார்த்தோம்னா இரவில் மலை ஏறிட்டு
அங்கே போயிட்டு தரிசிச்சுட்டு நள்ளிரவுலேயே வந்து திரும்ப கீழே இறங்கி வெடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கீழே இறங்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கத்தை வந்து நிறைய பேர் கொண்டிருக்காங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது வலதுபுறமாக ஒரு சின்ன குகை மாதிரி ஒன்று தெரிஞ்சுங்க. சரி என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். இங்கே பார்த்தோம்னா ஒரு சின்னதாக ஒரு சிலையை வச்சு அங்கே வழிபட்டுட்டு வராங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு சரி நாமளும் சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் சாமி கும்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு சிலை மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு பாம்பு கல் இடுக்குலேருந்து வெளியே வந்து இந்த சிலைக்கு வந்து ஒரு குடை மாதிரி நிற்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிச்சுங்க. இதை சொல்லும்போது ஒரு கற்பனை அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். ஆனால் வந்து நம்ம பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியுது. அதனால் வந்து நானும் உங்களுக்கு சொன்னேங்க. நீங்களும் வெள்ளங்கிரி மலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்தையும் பாருங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக பயணத்தை தொடர்ந்தோம். இங்கே பார்த்தோம்னா நம்ம வந்து 2 மலை முடிச்சிட்டோங்க. இப்போ வந்து 3வது மலை தொடங்கிட்டோம். இப்போ நம்ம நடந்துட்டு இருக்க இடம் வழுக்குப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழுக்குப்பாறை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 2 மலைகளை கடந்துட்டோம். இப்போ 3வது மலைக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த பாறை ஏன் வழுக்குப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு கருங்கல் மாதிரி இருக்குங்க. இந்த கருங்கல் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் செங்குத்தாகவே இருக்கும். அப்படி இந்த நைஸாக இருக்கிற பாறையில் படிக்கட்டுகள் வெட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த படிக்கட்டுகளே தான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த படிக்கட்டுகள் பார்த்தோம்னா மழைக்காலங்களில் ரொம்பவே வந்து வழுக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து இது வழுக்கு பாறைன்னு சொல்கிறாங்க. மலை ஏறும்போது நீங்கள் நடந்தீங்க இல்லையா, ரத்னகிரி கோட்டை, அதில் நீங்கள் நடக்கும்போது பண்ணீங்க இல்லையா, அது வந்து அதுவும் இப்படி தான் உருண்டையா இருந்துச்சு மலை. இப்படியே தான் இருக்கு. இது வந்து இந்த இடம் மட்டும்தான் கல் தெரியுது. அதனால வந்து பயம் இருக்காது. எதுவுமே தெரியாது. அங்க இங்கேயும் அவ்வளோதான். இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் என்னுடைய நண்பர்களும் ஒரு குட்டி ட்ரெக்கர்ஸ் அப்படின்றதுனால நாங்கள் வந்து நிறைய மலைகள் ஏறி இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பெரிய பாறைகள்லையும் வந்து நாங்கள் ஏறி இருக்கோம். அதனால் வந்து இந்த மாதிரி வழுக்குப்பாறை வந்து எங்களுக்கு சாதாரணமாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து அந்த மலைகளில் ஏறும்போது பார்த்தோம்னா ஃபுல்லாக பாறைகள் மட்டுமே இருக்கும். அது பிரம்மாண்டமான ஒரு பாறையாக இருக்கும். ஸோ வந்து அந்த பாறைகளில் இருக்க படிக்கட்டுகள்லையும் இல்லை படிக்கட்டு இல்லாத வெறும் பாறைகளையும் ஏறும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஆனால் இதில் ஏறும்போது இந்த கொஞ்சம் இடம் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து சாதாரணமாக தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இந்த வழுக்குப்பாறையில் ஏறிட்டோம். எங்களுடைய இது போன்ற மற்ற மலைப்பயணங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலில் இருக்கிற நீங்கள் வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரத்னகிரி கோட்டை, அதுக்கப்புறம் நாகமலை, இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வழுக்குப்பாறையாக இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஏறது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான இடத்துல வந்து நாங்கள் சாதாரணமாக ஏறி இருக்கோம். அதனால் வந்து இது எங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிச்சு. பட் நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த பாதையிலையும் வந்து கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே வாங்க. நீங்கள் ஏதாச்சும் பேசணும் நான் கேப்சர் பண்ணிடுவேன். எதுக்கு என்னை வச்சு யூடியூப் சேனலில் ஓட்டிடலான்னு இவரால் நடக்க முடியல. அடுத்தது நம்ம வழுக்குப்பாறை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு ஹெவி க்ரௌடு இருக்கிறது தெரிஞ்சிச்சுங்க. எல்லாருமே பார்த்தோம்னா மேலே மலையிலிருந்து நைட்டு தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரைட் சைடில் வந்து ஒரு பக்கம் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் போய் பார்த்ததும் அது வந்து சுனை நீருங்க. சுனையிலிருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அதுதான் வந்து நிறைய நண்பர்கள் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. பட் வந்து இங்கே ஹெவி க்ரௌடு இருக்குங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு. இந்த சுனையுடைய பெயர் கைத்தட்டி சுனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை கைத்தட்டி சுனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த 3வது மலையில் சித்தர்களுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல நம்ம போய் நின்றுட்டு கை தட்டினாலே பாறைகளுடைய இடுக்குலேருந்து தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதை கைத்தட்டி சுனை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட நிறைய தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணீர் இந்த இடத்துல பிடிக்க தேவையில்ல. அப்படி உங்ககிட்ட தண்ணி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பேர் இருந்தாலும் நீங்கள் தண்ணி இந்த இடத்துல பிடிச்சிட்டு தான் போய் ஆகணுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மலை ஏறும்போது ரொம்பவே கடினமாக இருக்கும், ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. நாம் இப்போது பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம 3வது மலையை கடக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குது. இந்த பாம்பாட்டி சித்தர் குகைக்கு வரவங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த பாம்பாட்டி சித்தர் யார் அப்படின்னா கோயம்புத்தூரில் மருதமலையில் பிறந்து வசித்து வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பாட்டி சித்தர் 18 சித்தர்கள் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பாம்புகளை கையாளுறதுல ரொம்ப திறன் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயும் வந்து பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பாட்டி சித்தர் குண்டலினி யோகம் செய்கிறதுல ரொம்ப சிறந்த விளங்கி இருக்காரு. குண்டலினி அப்படின்றது வந்து பாம்பு அப்படின்ற குறியீட்டினால குறிக்கிறதுனாலையும் இவருக்கு பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை நாமளும் வணங்கிட்டு அடுத்த பயணத்துக்கு தொடங்கிட்டோங்க. நான் வந்து மூங்கில் மரத்தில் எப்பவும் இலைய இருக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் வந்து பூ இருந்தது பார்த்ததே இல்லை. இப்போ தான் முதன்முறையாக மூங்கில் மரத்தில் பூ இருக்கிறத பார்த்துருக்கேங்க. இப்போ நம்ம பாம்பாட்டி சித்தர் குகையை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நம்ம பாம்பாட்டி சித்தர் குகையை தாண்டி போனோம் அப்படின்னா
கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பெரும்பாலும் பிஸ்கட் இருக்கும், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, வேர்க்கடலை போன்ற பொருட்கள் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டைம் பாஸ்க்கு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டே போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கடைகளை நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் அடுத்ததாக நடந்து போய்கிட்டே இருந்தோம். போகிற வழியில் பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் மரங்கள் வந்து சரிஞ்சு கீழே விழுந்துருந்துச்சு. இந்த மாதிரி எதனால் நடக்கும்னா, மரங்கள் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து தானாக கீழே விழுந்துடும். அப்படி இல்லைன்னா யானைகள் இருக்கனால யானை வந்து கீழே தள்ளி விட்டுரும். அப்படி இல்லை அப்படின்னா மழைக்காலங்களில் வந்து மண் சரிவு ஏற்பட்டு மரம் வந்து அப்படியே கீழே சாஞ்சு விழுந்துடும். இந்த மாதிரி ஒரு 2-3 இடங்களில் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. நீங்கள் போனீங்க அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் பார்த்து போங்க. பகல் நேரத்தில் போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் வந்து நீங்கள் இரவு நேரத்தில் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்து போகணும். இல்லைன்னா நீங்கள் கால் தடுக்கி அல்லது இடிச்சிட்டு கீழே விழுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க. அடுத்ததாக கொஞ்சம் தூரம் போன உடனே ஹெவி க்ரௌடு இருந்துச்சுங்க. மேலே ஏறுறவங்களுக்கும் கீழே இறங்களும் வந்து வழியே இல்லாமல் மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் பாதி வழியில் நின்றுட்டு இருந்தோம். நிற்கும் போது கையில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி உட்காந்துட்டு இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க என்ன சொன்னார்னா, தோல் மீது இருக்கிற அந்த உப்பையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இந்த பட்டாம்பூச்சி அப்படின்னு சொன்னார். திடீர்னு அந்த இடத்துல கூட்டம் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஏதாச்சும் சண்டையரை பிடிக்கிறாங்களா, என்ன பிரச்சனை, எதுக்காக இவ்வளோ கூட்டம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா வந்து கீழே இருந்து போறவங்களும் மேலே போகல, மேலேருந்து வரவங்களும் வந்து கீழே இறங்கி வரல. அந்த மாதிரி வந்து கூட்டம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கீழே இருந்து போறவங்க வந்து மேலேருந்து வரவங்களுக்கு வழி விடல. ஏன்னா நைட்டு போனவங்க எல்லாருமே வந்து நைட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு காலையில வந்து இயர்லி மார்னிங் கிளம்பி அங்கிருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. கீழே இருந்து போறவங்க மேல சாமி தரிசனத்துக்காக மேல போயிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் போகாம 2 பக்கமும் வந்து ஒரே நேரத்துல அந்த வழி முழுக்க நடந்து போனதுனால மேலையும் போக முடியல, கீழே இறங்க முடியல. அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இருந்து கூட்டம் வந்து அதிகரிச்சிருச்சுங்க. ஸோ வழக்கமா போற வழி விட்டுட்டு நாங்கள் வேற வழியில் போக ஆரம்பிச்சிட்டோம். 3வது மலையிலிருந்து 4வது மலை போகிற வழியில் வந்துட்டு தடங்கல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா வரதுக்கும் போகிறதுக்கும் வழி விடாமல் அங்கே கொஞ்சம் நின்றுருக்காங்க ஒரு 3/4 மணி நேரமாக. அதனால் வேறு ஒரு வழியில் நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இந்த வழியில் போனோம்னா டைரெக்டாக 5வது மலைக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க அந்த வழியை பார்க்கலாம். அந்த வழியில் கூட்ட நெரிசல் அதிகமானதுனால அந்த வழி விட்டுட்டு நாங்கள் வேற வழியில் வந்தோம். நம்மளை பின்தொடர்ந்து ஒரு சிலர் வந்துகிட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாரும் வந்து மேலே மலை தரிசனத்தை முடிச்சுட்டு நைட்டு வந்தவங்க. வரும்போது வழக்கமான பாதையில் கூட்ட நெரிசல் அதிகமானதுனால இவங்க வந்து வேற வழியில் கீழே இறங்கி வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு நாமளும் வந்து மலை உச்சியை நோக்கி போகிறதுக்காக நம்ம முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்காதுங்க. ஏன்னா வந்து கூட்டம் கம்மியாக தான் வரும். ஸோ வந்து நீங்கள் நார்மலாக வழக்கமாக போகிற பாதையிலேயே நீங்கள் போயிடலாம். அதுவே நீங்கள் வீக்கெண்டில் வரீங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மெயின் வழி இல்லாதனால நம்ம மாற்று வழியில் வந்துகிட்டு இருக்கோம். எங்கே போய் ஜாயின் ஆகுதுன்னு தெரில. திடீர்னு மேடு வருது, திடீர்னு பள்ளமாக வருது. போகிற வழி முழுக்க ஈச்ச மரங்களும் கோரை பொருட்களும் நிறைஞ்சு காணப்படுதுங்க. உங்களுக்கு இந்த வழி தெரிஞ்சால் மட்டும் வாங்க, அப்படி இல்லைன்னா இந்த வழியில் தயவு செஞ்சு வர வேண்டாம். வழக்கமாக இந்த வெள்ளையங்கிரி மலையில் 1வது மலை 2வது மலை அந்த மாதிரி வந்து டோட்டலாக 7 மலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதி மலைக்கு அப்புறம் ரொம்ப ஹெவி டிராஃபிக் ஆனதுனால நாங்கள் வந்து வேறு வழியில் வந்துட்டோம். அதனால் வந்து இப்போ வந்து நாங்கள் எத்தனாவது மலையில் இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. பாடியும் ரொம்ப எனர்ஜி எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. மேலே ஏறி போயிட்டே இருக்கும், எங்கே போகுதுன்னு தெரியல. எல்லாரும் போயிட்டுருக்காங்க, மேலே போனவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த வழியில் நாங்களும் போயிட்டுருக்கோம். சரி வாங்க போய் பார்ப்போம். இந்த வியூ ஒரு போட்டோ எடுத்தா. இந்த வியூ ஒரு போட்டோ எடுத்தா. அதை பார்த்தேன்.
நம்ம இப்போ வந்து ரொம்ப ஸ்டீப்பாக ஏறிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப உயரமான ஒரு மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். நமக்கு இப்போ தேவையானது ஒரு சமதள பாதை மற்றும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கோரப்புலாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வலிக்கி விட்டுரும் கரெக்டாக கால் பார்த்து வைக்கல அப்படின்னா. இது ஷார்ட்கட்டான பாதை. ஷார்ட்கட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் ரூட்டில் வந்து வழி இல்லாதனால நம்ம இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி. ஹெவி டிராஃபிக் ஜாம் மெயின் வழியில். நைட் போனவங்க எல்லாமே வந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க. மகா சிவராத்திரி இன்னும் வரல அப்படின்றதுனால மலையின் மேலே பார்த்தோம்னா ஒரு சில கடைகள் மட்டும்தான் இருக்கு. மற்ற கடைகள்லாம் வந்து இன்னும் ஓப்பன் ஆகல. ஸோ மேலே இருக்க ஒரு கடைக்கு பொருட்கள் எடுத்து போற 2 பேரும் சந்திச்சோங்க. நீங்க கீழே இறங்கிட்டு இருக்கீங்களா? மேலே வந்துட்டு இருக்கீங்களா? எப்போ யார ஆரம்பிச்சிங்க? காலையிலையா? நாங்களும் காலையில் ஒரு 6:00 ஏறணும். இன்னும் வந்துகிட்டே இருக்கோம். இப்ப எப்படி இந்த வழியில ஷார்ட் வழியில வந்தீங்களா? என்ன இது சாமிக்கு தேவையான பொருளா? கடைக்கா? ஓ சரி சரி சரி. மேல கடை வச்சிருக்கீங்களா? சரி சரி. அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. ஆமா ஆமா. சரி சரி. நம்ம சும்மா ஒரு பேக் தூக்கிட்டு வரதுக்கு ரொம்பவே கடினமா இருந்துச்சுங்க. ஆனா இவங்க ஒரு மிகப்பெரிய மூட்டையை தோல்ல சுமந்துக்கிட்டு இந்த மலைப்பகுதியில மேல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. நாலாவது மலையில பாதி மலை ஏறி இருக்கோமா இந்த குறுக்கு வழியில ஏறினது அப்படின்னா பாத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் வழியில வந்திருந்தா 4வது மலையே தொட்டு இருக்க மாட்டோம். நாம மூணாவது மலையில இருந்து இப்படியே ஷார்ட்கட்ல வந்ததுனால 4வது மலைக்கு வந்திருக்கோம். நாம பாதி மலை ஏறி இருக்கோம். அந்த நேர் வழியில வரவங்களாம் எப்படி வரான்னு தெரியல. இன்னும் அங்கேயே இருக்காங்களா இல்ல நேர் வழியில வரவங்க எல்லாம் நேற்று இரவு வந்துட்டு கூட்டம் அதிகமானதுனால இறங்குறவங்களுக்கும் ஏறுறவங்களுக்கும் பிரச்சனை. அதனால வந்துட்டு என்னன்னா வழி விடாம நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த குறுக்கு வழியா தேடினது. ஆக்சுவலாக நம்ம போகிறது எத்தனாவது மலைன்றதே தெரியல. கீழே இருந்து மேலே 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா மேலே கடை வச்சிருக்காங்களாம். 4வது மலையில் எண்டில் கடை வச்சிருக்காங்களாம். ஸோ வந்து அவங்க சொல்லி தான் தெரியும் 4வது மலையுடைய பாதியில் இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. 4வது மலை அப்படின்னா இன்னும் 5, 6, 7 இதை முடிச்சுட்டு இன்னும் 3 மலை இருக்குது. டோட்டலாக ஒரு 3.5 மலை நாம் நடந்து போக வேண்டியது இருக்குங்க. இதில் சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து க்ரௌடு அதிகமானதுனால ஒரு சிலர் வந்து பாதி வழியே கீழே இறங்கி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துலயே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்காங்களாம். ஸோ அதுக்கப்புறம் 4 மலையை கடந்து மேலே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வர முடியாது. நம்ம தங்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது பனி மூட்டம் அதிகமாக இருக்கனால நிறைய பனி வந்துடும். ஸோ நமக்கு சிரமமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியிலே இறங்கி போயிட்டாங்க. இருந்தாலும் நாம மலை ஏறியா ஆகணும் அப்படின்றதுனால வேற வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம இந்த வழியில வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வழக்கமாக வர பாதையில் வந்து ஜாயின் பண்ணிட்டோங்க. இங்கே இருந்து எல்லாரும் வந்து ஒரே பாதையில் நடந்து போக போகிறோம். கீழே இருந்த அளவுக்கு இந்த இடத்துல கூட்ட நெரிசல் எதுவும் இல்லைங்க. அதனால வந்து இந்த இடத்துல நடக்கிறது சிரமம் எதுவும் இருக்காது. நான்காவது மலை முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ நாம 5வது மலையில கால் எடுத்து வைக்கிறோம். இந்த இடத்துல இருந்து 5வது மலை தொடங்குது. 4வது மலை முடிஞ்ச உடனே எங்களுடைய கையில் இருந்த தண்ணீர் பாட்டில் எல்லாமே வந்து தண்ணீர் காலி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போதான் 4 மலையே ஏறி வந்திருக்கோம். இன்னும் 3 மலை இருக்கு. அதுக்கப்புறம் சாமி தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப 7 மலை கீழே இறங்கி வர வேண்டியது இருக்கு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் 4 மலையிலேயே தண்ணீர் காலி ஆயிடுச்சு. ஸோ வந்து இதுக்கப்புறம் தண்ணீர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலைங்க. கடைக்கு பொருள் எடுத்து போன 2 பேர் நம்ம பார்த்தோம்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த 4வது மலையுடைய உச்சிக்கு போங்க, அந்த இடத்துல வந்து ஒரு கடை இருக்குது, அங்கே தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதை நம்பி நாங்கள் நடந்து வந்துட்டே இருந்தோம். ஆனால் கடைசியில் ஏமாற்றம் மட்டும்தாங்க மிஞ்சிச்சு. ஆனால் தண்ணி எதுவுமே கிடைக்கல. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு படத்துடைய காட்சி ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி 1000ல் ஒரு படம் வந்துருந்துச்சு. அதில் வந்து கார்த்திக் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் வந்து ஒரு அடர்ந்த பாலைவனத்தில் கார்த்தி
ரீமாசன், அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா, இவங்கெல்லாம் வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. தண்ணீர் எதுவுமே கிடைக்காது, அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தண்ணீர் இருக்காது, சாப்பாடு இருக்காது. அதுக்கப்புறம் நடந்து நடந்து களைப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பசி மயக்கத்தில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த காட்சி வந்து எனக்கு முன்னாடி வந்துட்டு போச்சுங்க. நாம் இப்போ ஒட்டன் சித்தர் சமாதி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. யார் இந்த ஒட்டன் சித்தர் அப்படின்னா, இங்கே ஒரு சித்தர் இருந்திருக்காரு. இந்த சித்தர் வந்து இந்த மலையுடைய உச்சிக்கு போகிறதுக்கு வழிகள்லாம் ஏற்படுத்தியிருக்காரு. வழிகள் ஏற்படுத்தும் போது இங்கேயே இறந்துட்டதுனால இவருக்கு இங்கேயே சமாதி அமைச்சிருக்காங்க. இதுதான் வந்து ஒட்டன் சித்தர் சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்கள் எல்லாரும் இந்த இடத்துல நின்று வழிபட்டுட்டு போனாங்க. நாமளும் வந்து இவரை வழிபட்டுட்டு நம்ம வந்து பயணத்தை தொடர்ந்தோம். நீங்கள் இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன எடுத்து வரீங்களோ இல்லையோ, தண்ணீர் ரொம்பவே அவசியங்க. தண்ணீர் மற்றும் உணவுப் பொருள் வந்து ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற லக்கேஜஸ் எல்லாமே வந்து குறைச்சிக்கோங்க. தண்ணீர் வந்து அவசியம் கொண்டு வந்துருங்க. முடிந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு 2 லிட்டருக்கு மேலே தண்ணி கொண்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் மேலே ஏறி இறங்குறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். போகிற வழியெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல சுனைகள் இருக்குது, அப்படிலாம் வந்து ஓடைகளும் ஒரு சில இடத்துல இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா நிறைய க்ரௌட் இருக்கும். அது நீங்கள் தண்ணி பிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போவும் நீங்கள் 2-3 லிட்டருக்கு மேலே வந்து தண்ணீரும், அதுக்கப்புறம் புளி சாதம் இல்லை லெமன் சாதம் இல்லைன்னா வந்து சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கடைசி எங்களுக்கு இந்த கடையில் தாங்க தண்ணி கிடச்சிச்சு. அதுவும் வந்து தண்ணியாக கிடைக்கல, தண்ணீரில் ரஸ்னா மாதிரி ஒரு கலரை வந்து கலந்து எங்களுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணியை வந்து 100 ரூபாய்க்கு விற்றாங்க. இருந்தாலும் வந்து எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னால நாங்கள் வாங்கி குடித்தோம். நிறைய நண்பர்களும் வந்து வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து 6வது மலை முடிகிற வரைக்கும் இந்த தண்ணி தான் வந்து எங்களுக்கு பயன்பட்டுச்சு. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா மறக்காமல் தண்ணீரும் உணவுப் பொருளும் எடுத்து வந்துங்க. இந்த 2ம் தாங்க ரொம்ப அத்தியாவசியமான பொருள் நம்ம இந்த மலை ஏறுறதுக்கு. நாம் இப்போது 5வது மலையில் நடந்து போயிட்டுருக்கோங்க. இந்த தூரத்தில் ஒரு கல் தெரியுதா ரவுண்டா, இதுதாங்க வந்து பீமன் களி உருண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு நாம் போயிட்டோம் அப்படின்னா 5வது மலை முடிய போகுது, 6வது மலை தொடங்க போகுது. ஐந்தாவது மலை இந்த இடத்தோட முடியுதுங்க. இந்த பீமன் கலியுருடை வந்துச்சு அப்படின்னா 5வது மலை முடிய போகுது. நம்ம 6வது மலையில் இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த 6வது மலையானது கொஞ்சம் தூரம் ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து பள்ளத்தில் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஆனால் போகிற வழியெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து மேட்டில் ஏறதை விட பள்ளத்துலாம் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் அதனால். ஆனால் வந்து பக்கத்தில் வரவங்களாம் கேட்கும்போது பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு படத்தில் வர டைலாக் தாங்க ஞாபகம் வரும். தீரன் படத்தில் அந்த ரவுடியுடைய ஊர் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது ஒரு ஆள் என்ன பண்ணுவார்னா ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போவார். எவ்வளோ தூரம் கூட்டிட்டு போயிட்டே இருக்குன்னு கேட்கும்போது 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அந்த டைலாக் தாங்க ஞாபகம் வந்துச்சு. ஒரு வழியாக நமக்கு 7வது மலை கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சுங்க. நாம் இப்போ 7வது மலையில் இருக்கிற சிவன் இருக்கிற இடத்த பார்த்துட்டோங்க.
ஆனால் பக்கத்தில் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நம்ம சமதள பாதையிலே நடந்து போயிட்டுருக்கோம். நாம் இப்போ 6வது மலையுடைய எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்துல ஒரு சுனை இருக்குங்க. இதுக்கு வந்து ஆண்டி சுனை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 7வது மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல குளிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து மேலே போயிட்டு இருக்காங்க. நம்ம வீக்கெண்டில் வந்திருக்கனால வந்து ஹெவி க்ரௌடு இந்த இடத்துல இருக்குங்க. அதுவே நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா கூட்டம் ரொம்பவே குறைவாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல பொறுமையாக குளிச்சுட்டு நீங்கள் மேலே இருக்க சிவனை பார்க்குறதுக்கு போகலாம். இந்த ஆண்டி சுனையில் இருக்க தண்ணீர் பார்த்தோம்னா ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்குங்க. இதில் குளிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 6 மலை கடந்து வந்த களைப்பு எல்லாமே போயிடும். இந்த சுனையில் நீங்கள் குளிச்சுட்டு இங்கே ஒரு குட்டி சிவனும் நந்தியும் இருக்குது. அதை நீங்கள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே பயணத்தை தொடங்கலாம். அந்த ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு நீங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விநாயகர் சிலை இருக்குங்க. இந்த விநாயகர் சிலையானது 7வது மலையினுடைய தொடக்கத்தில் இருக்குது. இந்த விநாயகர் நம்ம கும்பிட்டுட்டு தான் நம்ம 7வது மலையில் ஏற போகிறோம். இந்த 7வது மலையானது பார்க்குறதுக்கு உயரம் கம்மியாக இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி 6 மலை கடந்து வந்திருக்கோம். அப்போவே வந்து நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாக காலியாக இருக்கும். அதுக்கப்புறம் 7வது மலையை ஏறும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மலை வந்து ரொம்ப செங்குத்தாகவே இருக்கும். இருந்தாலும் சிவனை பார்க்க போகிறோம் அப்படின்ற உற்சாகம் இருக்கும்போது இது வந்து ரொம்ப சாதாரணமாக தெரியும் நமக்கு. ஸோ நம்ம அந்த உற்சாகத்தோடையே நம்ம மலை ஏறிடலாம் வாங்க. நாம் இப்போ பக்கம் ஏறி வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம சிவன் கோவில் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கோம். இந்த இடத்துல மலை உச்சிக்கு போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வெள்ளையங்கிரி ஆண்டவர் அப்படின்னு சொல்லப்படுற சிவனுடைய தரிசனம் நமக்கு கிடைச்சிடும். நாம் இப்போ ஃபைனலாக வெள்ளையங்கிரி மலையில் இருக்கிற சிவன் கோயிலுடைய மலை உச்சிக்கு வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து சிவனை தரிசிக்க போகிறோம். வாங்க போகலாம். மலை உச்சிக்கு வந்தோம் அப்படின்னா மலையில் இருக்கிற சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு விநாயகர் சிலை இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சிவனை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ சிவன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. நம்ம முதல் மலையில் பார்க்கும்போது நிறைய நண்பர்கள் வந்து நம்ம கூட ஏறிட்டு வந்தாங்க. அடுத்து 2வது மலை 3வது மலை அப்படி ஒவ்வொரு மலையாக வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்தாங்க. அடுத்து ஃபைனலாக 7வது மலையில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பேர் தாங்க மேலே ஏறி வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 7 மலை ஏறி வரணும் அப்படின்னா நமக்கு மன வலிமை, உடல் வலிமை, விடாமுயற்சி இதெல்லாம் வந்து ரொம்பவே அவசியங்க. அப்போ தான் நீங்கள் இந்த 7வது மலையில் இருக்க சிவனை தரிசிக்க முடியும். நாம் இந்த பயணத்தை காலையில் 6:18க்கு மலை அடிவாரத்தில் தொடங்கணும். இப்போ நம்ம டைம் பார்த்தோம்னா சரியாக 5 மணி ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் நடந்து 7 மலையும் கடந்து நம்ம இங்கே இருக்கிற சிவனை வந்து நம்ம இப்போ தரிசிக்க போகிறோங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான ஒரு எழில் கொஞ்சம் ஒரு மலையின் மீது ஈசன் ஒரு சுயம்பலிங்கமாக இந்த இடத்துல அமர்ந்திருக்காருங்க. ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த தரிசனத்துக்காக தான் நான் பல நாள் காத்திருந்தேங்க. அந்த தரிசனம் வந்து எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு. நீங்களும் இந்த மலைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மலைக்கு வாங்க. வரும்போது பல இன்னல்கள் ஏற்படலாம். அதையெல்லாம் தாண்டி வரும்போது தான் வந்து உங்களுக்கு சிவனுடைய தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நேரம் பார்த்தோம்னா சரியாக 5:15 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் கடந்து வந்து சிவனுடைய தரிசனத்தை பெற்றிருக்கேங்க. சிவனை தரிசிச்சுட்டு இந்த மலையுடைய உச்சியிலே கொஞ்ச நேரம் அமர்ந்து ஓய்வு எடுத்துட்டு இந்த மூலிகை காற்றெல்லாம் சுவாசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த மலை ஏறினீங்க அப்படின்னா ஏறும்போது எவ்வளோ பொறுமையாக ஏறினீங்களோ அதை விட 2 மடங்கு பொறுமையாக கீழே இறங்கணுங்க. ஏன்னா கீழே இறங்கும்போது ரொம்ப பள்ளமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப புழுதியாக வழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கீழே சறுக்கி விடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நாம் இப்போ கீழே இறங்கி வந்துட்டோங்க. இப்போ மலையோடைய அடிவாரத்தில் இருக்கும். இப்போ வந்து நேரம் வந்து பார்த்தோம்னா 11 மணி ஆகுது. ஓகேங்க, நம்ம இந்த காணொலி இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன்.